நான் கொஞ்சம் அடாவடித்தனமான ஆள். நான் கொஞ்சம் ரவுடி நானு. அப்படியா? என்ன சொல்றீங்க? ரவுடின்னா சண்டை சத்தம் போய் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு செகண்ட் என்னைய உட்கார வைக்க முடியாது. ஓகே. அவ்வளவு துருன்னு ஓடிக்கிட்டு இருப்பேன் நான். எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூங்கும்போது கூட கையை கால ஆட்டிக்கிட்டு இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கேரக்டர். அவர் அமைதி. அவர் அலுவலகத்திலே நான் படம் பண்ற காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நைட்டு 2 மணிக்கு தான் தூங்குவாரு. ஓகே. அவர் சன்ரைஸ் இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் லைஃப்ல. எப்போ எந்திரிப்பாருன்னு தெரியாது. ஓகே. அது நான் கூட பல தடவை சொல்லியிருக்கேன். சூரியன் உதிக்கிறது நமக்காகத்தான், சூரியன் மறையிறதும் நமக்காகத்தான். பகல் உழைக்கிறதுக்கு, இரவு ஓய்வு எடுக்கிறதுக்கு. ஓகே. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார். சன்ரைஸை பார்த்தா தான் நல்லதுன்னு அவர் ஆமான்னுகிட்டே இருப்பாரு. எதுக்குமே பதட்டப்பட மாட்டார். படத்துல என்ன உருவம் பார்த்தீங்களோ நிஜ கேரக்டர்லையும் அதே தான். என்ன கொஞ்சம் வேகமாக நடப்பார். அவர் நடையில கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும், கொஞ்சம் உறுதி இருக்கும். திரையில மட்டும் இல்ல, ரியல் லைஃப்ல. ஆமாம், ஆதென்டிக்கான நடப்பார். சாதாரண போராட்டம் இல்லைங்க. அவர் சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டருக்கு ரெப் அனுப்புறாங்கல்ல, அதுவா வந்தவர் இவர். ஓகே. அதுவா வந்து ஆஃபீஸ் பாய் ஆகி, அப்புறம் என்னவாவோ இருந்து, அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பழைய படங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அப்புறம் புது படங்கள் வாங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி 2 சூப்பர் ஹிட் படங்கள். தமிழ் சினிமால முதல் 1 கோடி ரூபாய் சம்பளமான நடிகர். ஆமா, அது ஒரு பெரிய சாதனையாவே அந்த படம் அவருக்கு அப்படி ஒரு இமேஜை கொடுத்துருச்சு அவருக்கு.